இவங்க மகனா நடிக்கிறேன். டக்குன்னு பார்த்தோன்னே ஏதோ கொரியன் சீரியஸ்லேருந்து யாரோ வந்துட்டாங்களோன்னு ப்ளஷர் சொல்லுங்க சார். ப்ளஷர்னு கேட்குது. அப்படியா? நீ ஒரு 8 ஸ்க்ரீன் பிளேவை எழுதாம டோன்ட் கால் யுவர் செல்ஃப் அ ரைட்டர். ஒரு ரேக் முழுக்க வைரல் பவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸா. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் மீடியா. இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, குடும்பஸ்தன் படத்தோட டீம் தான் வந்திருக்காங்க. அதில் நம்ம அண்ணன் குடும்ப தலைவர் மணிகண்டன் வந்திருக்காரு. வணக்கம். இந்திய திரையரங்குகளில் முதன்முறையாக புதிய ஒரு ஹீரோயின் மேம் வந்திருக்காங்க, சான்வி மேகனா. வணக்கம், வெல்கம் டு த ஷோ. நான் தான் பிரசன்னா பாலச்சந்திரன், இவங்க மகனா நடிக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக மனதளவில் அவ்வளோ எங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். ஆனால் நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோமே அவருடைய காமெடிஸில் குழுங்க சிரிக்க வச்சிருக்காரு. சொல்லுங்கண்ணே, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். குடும்ப தலைவனா சொல்லுங்கள், படம் எப்படி வந்திருக்கு? அதான் இன்னும் 1-2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு இது வந்து த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து அதிலே இருக்கிறதுனால எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, சரியாக இருக்குமா என்ன ஏது எப்படி எக்ஸைட்டடாக இருக்கும் எப்படி ரிசீவ் ஆக போகுது. மேம் தமிழ் டாக்கிங் வச்சா? டாக்கிங் கொஞ்சம் வந்துச்சு, க்யூட்டாக இருக்கு. தெலுங்கு குறைச்சி அவருக்கும் இதே நிலைமை தான். உங்க நிலைமையில அவரு எதிர்க்க நிற்கிறார். தெலுங்கு வெர்ஷன் அவரு. இல்லை தமிழ் தெரியும், கற்றுக்கிட்டாங்க. ஓகே, யாரு அண்ணன் கற்றுக்கு தரா? இல்ல அதுக்கு எல்லார்கிட்டயும் டியூஷன் எல்லார்கிட்டயுமே கத்துக்கிட்டாங்க. இந்த படம் எல்லாம் எனக்கு டியூஷன் தான். ஆப்வியஸ்லி நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க. டீம் எப்படி உங்க கூட மிங்கிளானா? யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா கிருஷ்ணா இல்லனா மீரா. தட்ஸ் வாட். ஆக்சுவலி இந்த படமோட அசோசியேட் டைரக்டர் கிருஷ்ணா, he has also co-written the dialogues also. So he is my Telugu to Tamil to Telugu translator. Okay. I keep bugging him. ஏன்னா கிருஷ்ணா காரு இதெல்லாம் வாடாலி, எல்லாம் எக்கட வாடாலி, எப்படி வாடாலி, அதெல்லாம் இப்போ இம்ப்ரவைஸ் பண்ணதுக்கு கூட எனக்கு தெரியாதுல்ல, இப்போ வாட் வேர்ட்ஸ் டு யூஸ். அதுக்கு கிருஷ்ணா காரு சப்போர்ட்டட் அ லாட். அது ஒன்று. வி ஹேட் அன் ஐஸ் பிரேக்கிங் செஷன்னா இந்த ஒர்க் ஷாப் மாதிரி, ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் ஆல் தி கேரக்டர்ஸ். அந்த செஷனில் ஐ திங்க் எவ்ரி ஒன், not just main characters on the poster, not the 6 characters, all the characters in the film, we all sat down and we spoke to each other. And the time la I think everybody, I was introduced to everybody. I think all of them were friends. That's the beginning. adu சொல்லணும். டக்குன்னு பார்த்தோன்னே ஏதோ கொரியன் சீரியஸ்லேருந்து யாரோ வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா நீங்கள் இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னோடனே ஓகே. ஸோ அந்த நண்பர் கிருஷ்ணா உங்கள் ஃப்ரெண்டு. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு அழகான ஹீரோயின் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியுது எல்லாருமே கொஞ்சம் இளைஞர்கள் பட்டாளமாக இருக்குது. ஸோ நீங்கள் மனதளவில் இளைஞர் தான், பட் இவங்களோட மிங்கில் வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? அதில் ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இன்ஃபேக்ட் சார் யோசிக்கிற விதம், சார் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்துல, அதனால தான் அவங்க நக்லைட்ஸில் இருக்கிற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவர் நினச்சா மென்டார் சைடு எடுக்க முடியும். ஆனால் ஒரு ஃப்ளிப்பு தான் அப்படியே காலேஜ் பாயாக மாறிடுவார். ஸோ அது வந்து சார்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் நக்லைட்ஸில் பசங்க என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்கல்ல, ஹவு டு பி வித் தெம் அப்படிங்கிறது. இந்த டீமை வச்சு இன்னொரு படம் எதிர்பார்க்கலாமா? எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு படம் 2 படம்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க என்டையர் டீமுடைய இன்சைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டான, இது வரைக்கும் அதிகமாக விவாதிக்காத நிறைய இன்சைட்ஸை வந்து சார் வந்து ரைட்டிங்கில் கொண்டு வருவார். ஏன்னா ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதே சமயத்தில் அதை இப்போ டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதை கிண்டலே பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப சரியாக கிண்டல் பண்ணணும். கிண்டல் பண்ணுறது சும்மா மேம்போக்காக பண்ணிடாமல் அதை சரியாக கிண்டல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து சார்ட்ட இருக்கு. இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ப்ளஷர் சொல்லுங்க சார். ப்ளஷர்னு கேட்குது. அப்படியா? ப்ளஷர். குருசம் சமுத்திரம் சார் சமகாலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அவர் நடிப்பை பார்த்து வியந்தவங்களே கமல் சாரே பயங்கரமான எவ்ரி ஒன். ஸோ செட்டில் அவர் எப்படி இருக்கும், அவர்கிட்ட இருந்த லேர்னிங்ஸ் எப்படி? நான் எக்கச்சக்கமான லேர்னிங். இந்த படத்துக்கு நாங்கள்
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணோம்னு நினச்சோம். அதை எடுத்ததே அவர் தான். ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து ஒரு ஆக்டர்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து, அப்புறம் யார்கிட்டையும் ஹைரார்கி இருக்கக்கூடாது. ஐயோ இவர் வந்துட்டார் கம்முன்னு இருங்க, எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணால் அது வந்து படத்தில் ரொம்ப சின்ன ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு ஒரு டைலாக் தான் இருக்குது. அவருக்கும் இப்போ ஒரு கேமில் அவர் வின் பண்ணிட்டார்னா அவர் தான் ஹீரோ, ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரியான இது பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப சமபங்கு எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. எல்லாரும் ரொம்ப முக்கியங்கிற உணர்வு கொடுத்ததுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதனால் வந்து எனக்கு கம்மி டைலாகு உனக்கு கம்மி டைலாகு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்கே எல்லாருமே நடிக்கணும், எல்லாரும் சரியாக நடிக்கணும் அப்படிங்கிறது மூலமாக தான் அந்த காட்சியை வந்து உயிர் பெற வைக்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை அவர்கிட்டருந்து வந்ததுனால எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய நடிகர் இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று. கிளாஸ் லீடர் மாதிரி ஆயிட்டாரு. ஆமாம். அப்புறம் சோமண்ணா வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார், என்னடா நீ நானும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி படமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தார். ஆமாண்ணே, இல்லைண்ணே, வரேண்ணே. கரெக்டாக அப்படியான ஒரு சுச்சுவேஷனாக சரியான ஹியூமரோட சரியான இந்த கதைக்களமும் வந்து அது ரெண்டு ரோல்ஸும் ஈக்குவலி டிமாண்டிங்காக இருந்ததுனால எங்களுக்கு வந்து நடிக்கும் போதே பயங்கர ஹாப்பி. அப்பா அவர் ராஜேந்திரனாவே அப்படி ஆளே ராஜேந்திரன் மாதிரியே இருந்தார். அப்புறம் நவீனுக்கும் ராஜேந்திரனுக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி. எல்லாருக்குமே தெரியும், லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டர், அதுக்கப்புறமா தான் இப்போ நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டான ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மணிகண்டன் அப்படின்ற பேர்? அது வந்து அதான் சொல்கிறேன், சார் வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பேன். முதல்ல ஒரு கோட் ஒன்று பார்த்தேன், நீ ஒரு 8 ஸ்க்ரீன் பிளேவை எழுதாமல் டோன்ட் கால் யுவர் செல்ஃப் அ ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஒர்க்கு நான் பண்ணலை, ரொம்ப கம்மியாக தான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அப்படியான அந்த பேரை போட்டுக்கிறதுக்கான அருகதை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஒய் நாட் இருக்குது, கரெக்டு தான். பட் எனக்கு வந்து நான் சொல்கிறேன், இப்போ இப்போ நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஐயோ ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஃபீலிங் வரக்கூடாது. அதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ அண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் ஆக்டிங் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. பட் நான் கண்டிப்பாக பண்ணணும். சார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ இப்படியே நீ அழிய போகிற பாரு, உட்காந்து எழுதுன்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் என்ன சொல்கிறது, நிச்சயமாக அதை பண்ணணும். நான் நிறைய மிஸ்ஸும் பண்ணுறேன் ரைட்டிங். He narrates really well. ஏன்னா if you sit 1-2 hours just with நான் எழுதின கதைகள் எல்லாம் வந்து ஷூட்டிங் பிரேக்ல சான்வி தான் கேட்டுக்கிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி. சரி, remember 11 o'clock if you sit, no 1 o'clock 2 o'clock 6 o'clock shooting இருக்கு. நான் வந்து நரேட் பண்ண, எனக்கு யார் கிடைச்சாலும் சரி ஒரு புது ஓகே அப்படின்னு சாருக்கெல்லாம் வந்து இன்னும் மோசம். ஒரு தடவை வீட்டுக்கு வந்தார் சார், நிற்க வச்சு அவரு, சார் தம்பி போதும், அந்த இந்த படம் அது என்ன படம் சார், நம்ம காதலிக்கு நேரம் இல்லை நாகேஷ் சொல்கிற மாதிரி, எங்கே இருங்க இன்னொரு கதை இருக்குன்னு சொல்லி ஒரு ரேக் முழுக்க ஸ்பைரல் பவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸாக எய்தர் இவருக்கு கொடுத்தது படித்தது படிக்காததுன்னு எல்லாம் அதாட் பண்ணி வச்சுருந்தேன். அது பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒருத்தரை இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸில் ஃப்ளட் பண்ணும்போது இட்ஸ் லைக் பம்பார்டிங் ஹிம் வித் ஸ்கிரிப்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இவர் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும், நடிக்கிறாரு, நிறைய வேலை இருக்குது. பட் ஈவன் தென் ஹீ கேன் டூ தட். அப்படிங்கும்போது அவர் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு பர்சனலாக ஒரு வருத்தம், விமர்சனம் இதெல்லாமே உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பல பேர் வெறும் சட்டியை சுரண்டிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு அண்டா பிரியாணி வச்சுக்கிட்டு அது ஏன் வெயிட்டிங்கில் போட்டிருக்காருன்னு தெரியல. எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்போ கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக மணிகண்டன் ரிட்டன் அண்ட் டைரக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். மக்களே எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுனா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பப்ளிக் கம்பல்ஷன் அவருக்கு கிரியேட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நாங்களே போயிட்டு எல்லாரும் டேக் பண்ணுங்க ட்விட்டரில் ப்ளீஸ் டூ பெட்டிஷன் போட்டு அப்போ நடக்குதான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே டன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் மிரர் தான், அது தப்புண்டாங்க. அப்போ ஓகே ட்ரை பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸா